பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னா, மக்களுடைய பன்முகத்தன்மையை ஃபர்ஸ்ட் உறுதி எடுக்கணும்னா முதல்ல மொழி, அப்புறம் பண்பாடு, அப்புறம் கல்வின்னு ஒண்ணா உருவும். அது எப்படி உருவுறது யாருக்குமே தெரியாது. அவங்க வாழைப்பழத்துக்குள்ள ஊசி குத்துறத கூட கண்டுபிடிக்கிற ஒரே கட்சி இந்தியாவில் இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். மக்களே என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்றது, ஒவ்வொரு மாநிலமா போறது. நீங்க தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். ஒரு மாடு விற்கிறாங்கன்னு வச்சு, மாடை வச்சு ஒருத்தர் மேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நேரா போய் இந்த மாட்டின் மணி என்ன விலைன்னு கேட்கறது. ரொம்ப அழகா இருக்கு இந்த மாட்டினுடைய மணி, இது எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டோன்னே, நம்ம 50 ரூபாய்க்கு தான் வாங்கணும், 100 ரூபான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோன்னே, 100 ரூபாய்க்கு நான் இந்த மாட்டோட மணியை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன்னு 100 ரூபா கொடுத்து மாட்டோட மணியை வாங்கிக்கிறது. நம்மளால என்ன பண்ணுவாங்க, மணி தானே போச்சு, மாடு வந்து அது பழக்கப்பட்ட இடம், அது பாட்டுக்கு மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும், நம்ம பாட்டுக்கு உட்காந்துருப்போம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா என்ன ஆகும், 25,000 ரூபாய் மதிப்புள்ள மாடு களவாடப்பட்டு விடும். இதுதான் முதல்ல மணிதானையா வாங்குறேன்னு நம்ம உட்கார்ந்து இருந்தோம்னா, கொஞ்ச நேரத்துல மாடு காணா போற ஆபத்தை கொடுக்கிறது தான் இந்த ஒன்றிய அரசு. இப்படி ஒவ்வொரு மாநிலமா ஜம்பாயி வந்துகிட்டே இருக்கும் போது, தமிழ்நாட்டில் நம்ம ரொம்ப கெத்தா உட்கார்ந்துருந்தோம். வந்து அந்த மணியினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டோன்னு 25,000 ரூபான்னு ஓடிட்டாங்கல்ல. தெறிக்க ஓடினாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நீ முதல்ல மணியை கேட்கிறன்னா அடுத்து நீ மாடை தான் களவாட போற, அதனால மாட்டினுடைய விலை 25,000 ரூபான்னு சொல்லி அந்த நிமிஷமே நம்ம ஓட விட்டோம் பிஜேபியை.